வணக்கம், நான் கீதாஞ்சலி செந்தில். நம்ம இப்போது ஹிந்தி ஆல்ஃபபெட்ஸில் ஆதா அக்ஷர் அப்படிங்கிற வரிசை வந்து பார்க்கலாம். ஹிந்தியில் ஆதா அப்படின்னா ஹாஃப் அப்படின்னு அர்த்தம். இது வந்து இந்த சிம்பிள் பேக்ஸ்லாஷ் சிம்பிள், அதாவது எல்லா வஞ்சன்ஸ்க்கு கீழேயும் ரைட் சைடு பக்கமாக ஒரு சின்ன கோடு போடுவோம். இதுதான் இந்த சிம்பிள். இது வந்து ஹாஃப் லெட்டர், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ காக்கு கீழே, அதாவது இந்த மிடில் லைன் வருது இல்லைங்களா, இதுக்கு கீழே தான் போடுவோம். அதே மாதிரி இங்கேயும் இந்த லைனுக்கு கீழே சின்னதாக ஒரு கோடு போடுவோம், இதுக்கு கீழேயும் ஒரு சின்னதாக கோடு. இது இக்கு, அதாவது இது வந்துச்சுன்னா இப்போ இக்கு ப்ளஸ் ஆ கா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஆ சவுண்டு வராமல் எழுதுறது தான் வந்து இந்த ஹாஃப் லெட்டர், அதாவது இக்கு இத்து அந்த மாதிரி எழுதுறது தான் ஹாஃப் லெட்டர். இந்த குறியீட்டை வந்து நம்ம ஹிந்தியில் ஹல் இல்லைன்னா ஹலந்த் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பார்த்தீங்களா, இக்கு ப்ளஸ் ஆ கா, இந்த ஆ சவுண்டே வராமல் இக்கு இத்து இப்பு இம்மு ஈ அப்படின்னு நம்ம வந்து மெய்யெழுத்தாக வந்து எழுதுவோம் இல்லைங்களா, அதுதான் வந்து ஹாஃப் லெட்டர். இது எல்லா வஞ்சன்ஸ் கீழேயும் எழுதலாம். ஓகேங்களா, இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சா, இது வந்து மாக்கு கீழே இந்த மாதிரி ஹாஃப் லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா இது வந்து இம்மாயிடும். சாயும் மா இச் சம்மஜ், சம்மஜ்னா ஸ்பூன் அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி இன்னொன்று ஹாஃப் லெட்டர்ஸும் இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னா, இந்த எழுத்துக்களே பாதியாக இந்த மாதிரி, இதுவும் வந்து இம்மு தான். இந்த நம்ம கீழே கோடு போடாமல் நம்ம இங்கே இந்த மாதிரி இந்த மாவை பாதியாக எழுதியிருக்கோம். இதுவும் ஹாஃப் லெட்டர் தான், இதுவும் ஹாஃப் லெட்டர் தான். இதுவும் பயன்படுத்தினாலும் சரி தான், இதுவும் பயன்படுத்தினாலும் சரி தான். ஆனால் நிறைய சென்டென்ஸு, ஸ்டோரி அந்த மாதிரிலாம் வாக்கியங்கள் நிறையா எழுதும் போது நம்ம இது பயன்படுத்தாமல் இந்த மாதிரி இந்த ஹாஃப் லெட்டர்ஸ் தான் பயன்படுத்துவோம். இப்போதைக்கு நம்ம இந்த ஹாஃப் லெட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம் டீட்டெயில்டாக. பின்னாடி இந்த ஹாஃப் லெட்டர்ஸ் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இது கான்சனன்ட் வரிசையில். இப்போ கா வரிசையில் பார்த்தீங்கன்னா கா கூட வந்தால் இக்கு, கா கூட வந்தாலும் இக்கு தான். கா இக். அதாவது இப்போ நம்ம வந்து இப்போ இது வந்து பக்கம் அப்படின்னு சொல்லுவோம்னா, இது வந்து பக்கா அழுத்தி சொல்லுவோம். அந்த மாதிரி ஒளியில் தான் வந்து வேறுபடும். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நான் அதை வந்து இக் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் ஹிந்தியில் இதை உச்சரிக்கும் போது அந்தந்த கா சொல்லும் போது அதை கொஞ்சம் அழுத்தி சொல்லுவோம், கொஞ்சம் லைட்டாக சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து உச்சரிக்கணும். இது வந்து அங்கு கூட வரும்போது இதோட பாதி லெட்டர் இங்கு. அடுத்தது சா வரிசை பார்த்தீங்கன்னா சா சா ஜா ஜா, இது வந்துச்சுன்னா இச்சு. அதே மாதிரி தான் அந்த ஒளி அளவு வந்து வேறுபடும். ஞா கூட வந்ததுன்னா இஞ்சு. இது டா தா டா தா வந்ததுன்னா இட்டு. நா கூட வந்தால் 3 சுழி இன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா தா 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 வந்தால் இத்து. இது வந்து இன்னு இல்லைன்னா இந்த அப்படின்னு உச்சரிப்போம். இது வந்து நான் இன்னு இல்லைன்னா இந்த அப்படின்னு உச்சரிப்போம். அடுத்து பா ஃபா பா பா வந்ததுன்னா இப்பு. மா கூட வரும்போது பாதி லெட்டர் இம்மு. இந்த ஹாஃப் லெட்டர் கரெக்டாக இந்த இடத்துட்ட கோடுக்கு இங்கே தான் வந்து கோடு போடணும். ரொம்ப டச் பண்ணிட்டும் இருக்க வேணாம், ரொம்ப பெருசாகவும் போட வேணாம். இந்த அளவுக்கு போட்டால் போதும். இங்கே இதே டா வரிசை பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த கோடு வருது இல்லைங்களா, அதுக்கு நேராக கீழே போடணும். எல்லா இடத்துலையும் நான் அப்படி தான் போட்டிருப்பேன். இதை வேற எங்கேயும் போடக்கூடாது. அப்புறம் யானா ஈயே, ரானா இரு, லானா இல்லு, வானா இவ். அடுத்தது சா வரிசை ஷா ஷா ஷா. இதுக்கு வந்து இந்த இஷ் இல்லைன்னா இஷ், அந்த ஒலி அளவை பொறுத்து வேறுபடும். ஹா ஹானா ஹ ஓ அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, ஹச் சவுண்டை லைட்டாக ஒலிக்கணும். ஏன்னா இந்த ஹலந்து போடும் போது ஆ சவுண்டு வராமல் ஒலிக்கணும். அதுதான் வந்து இந்த ஹா வரும்போது ஹ அப்படின்னு ஒலிப்போம். ஹா அப்படின்னு ஆ வராமல் ஹ அப்படின்னு ஒலிக்கணும். இது அடுத்தது ஷா கேஎஸ்ஹெச் ஷ் அப்படின்னு ஒலிக்கும். த்ரு அப்படின்னு ஒலிக்கும். ஞா இங்குன்னு ஒலிக்கும். ஷ்ரா வந்து இஷிர் ஷிர் அப்படின்னு ஒலிக்கும். இது நம்ம எல்லா எழுத்துக்கு கீழேயும் ஒரு கோடு போட்டால், ஒரு ஹல் இல்லைன்னா ஹலந்து போட்டால் ஹாஃப் லெட்டர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுவே இன்னொன்று, அந்த லெட்டரையே பாதி மட்டும்தான் எழுதுறது. பெரிய பெரிய வாக்கியங்கள்லாம் எழுதும் போது நம்ம அந்த ஹலந்து யூஸ் பண்ணாமல் இந்த லெட்டரையே பாதியாக நம்ம வந்து எழுதுவோம். அந்த பாதியாக எழுதுறதுக்கு எந்தெந்த லெட்டர்லாம் எப்படி பாதியாக எழுதணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்குது. அதை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இதுவும் ஹாஃப் லெட்டர்ஸ் தான், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து கடிப்பாயினா இந்த கோடு போடுறோம் இல்லைங்களா, இப்போ இந்த கோடு இருக்குது இல்லைங்களா, இந்த லெட்டருக்கு நடுவில்
இந்த தாக்கு கீழே இதெல்லாம் ஒரு கோடு இருக்கு இல்லைங்களா, இது வந்து கடிப்பாயி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது கடிப்பாயை வந்து 3 விதமாக பிரிக்கலாம். அந்த் பாயி, இந்த கோடு வந்து கடைசியில் வந்திருந்தா அது வந்து அந்த் பாயி, மிடில் வந்திருந்தா மத்திய பாயி, அதுக்கப்புறமா இது வந்து அர்த்து பாயி. அர்த்து பாயின்னா அதாவது சின்னதாக ஹேங்கிங்கில் வந்திருந்தா சின்னதாக வந்திருந்தா அந்த மாதிரி வந்திருந்தா அர்த் பாயி. அந்த் பாயி, அந்த் பாயின்னா பாருங்கள் எக்ஸாம்பிள், இந்த கோடு வந்து கடைசியில் வந்திருக்கு, இங்கேயும் கடைசியில் வந்திருக்கு, இதுவும் கடைசியில் வந்திருக்கு, இதுவும் கடைசியில் வந்திருக்கு. இந்த வெர்டிக்கல் லைன் வந்து எண்டில் வந்திருக்கும். இதுதான் வந்து அந்த் பாயி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பாய் வாலே வெஞ்சன் அப்படின்னு சொல்கிறோம். பாய் வாலே வெஞ்சன் அப்படின்னா இந்த கோடு வந்து கடைசியில் வந்திருக்கு. இப்போது இதை நம்ம ஹாஃப் லெட்டர்ஸாக எழுதும் போது இந்த வெர்டிக்கல் லைனை மட்டும் நீக்கிட்டு எழுதுவோம். இது எப்படி எழுதுவோம் அப்படின்ட்டு பின்னாடி பார்க்கலாம். அடுத்து இந்த 3 மத்திய பாயி அப்படின்னா குண்டி வாலே வெஞ்சன். அது வந்து இந்த 2 லெட்டர் தான், ஒன்று கா இன்னொன்று ஃபா. இந்த பா இல்லைனா ஃபான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இது 2 லெட்டர் மட்டும்தான் இந்த கோடு வந்து இந்த நடுவில் வந்திருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்படி ஒரு கோடு போட்டுட்டு இது ஹாஃப் லெட்டராக எழுதும் போது இங்கே போட்டுட்டு இது மட்டும்தான், அந்த கீழே இப்படி இறக்கி கொண்டு வருவோம் இல்லைங்களா, அது போடக்கூடாது. ஃபார்ம் போடும் போது கோடு இவ்வளோ மட்டும்தான். அதாவது ஃபஸ்ட் அந்த் பாய் வரும்போது இந்த வெர்டிக்கல் லைனை எடுத்துட்டு நம்ம வந்து இப்படி எழுதுவோம். இப்போ தானா தா, கானா இவ்வளோ மட்டும்தான் இது வந்து எழுதுவோம். இந்த மத்திய பாய் எழுதும் போது இந்த வெர்டிக்கல் லைன் போடுவோம், இந்த இது வரைக்கும் போட்டுட்டு இந்த கீழே உள்ளதை மட்டும் நீக்கிட்டு எழுதுவோம். இது 2 லெட்டருக்கு மட்டும்தான் வரும் மத்திய பாய். அடுத்தது அர்த் பாயி. அர்த் பாயி அப்படின்னா வட்ட வடிவ எழுத்துக்கள். இது வந்து கோலாக்கார் வெஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டா, இந்த டா இதெல்லாம் வருது இல்லைங்களா, ஹா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேங்கிங் லைன் சின்னூண்டாக இருக்கும், இந்த வெர்டிக்கல் லைன் வந்து சின்னதாக இருக்கும். இதுக்கு எதை பண்ணுறது, எதை எடுத்துகிட்டு நீக்கிறது, இப்படி போடுறதா அப்படி போடுறதா இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஹலந்து யூஸ் பண்ணிவிடுவோம். கீழே ஒரு கோடு போட்டால் அதுவும் ஹாஃப் லெட்டர்ஸ் தானுங்களே, இந்த மாதிரி வரத்துக்கு நம்ம ஹலந்து யூஸ் பண்ணிவிடுவோம். இப்போது இது 3 தான். இதோட எழுத்துக்கள் பற்றி பின்னாடி பார்க்கலாம். இப்போது இந்த ஹாஃப் லெட்டராக யூஸ் பண்ணுறதுக்கு 3 ரூல் இருக்குது. இந்த வெர்டிக்கல் லைனு கடைசியில் வந்து அது அந்த் பாயி, வெர்டிக்கல் லைன்னு மிடில் வந்தால் மத்திய பாயி, அர்த்து பாயிங்கிறது வட்ட வடிவ எழுத்துக்கள். இது வந்து கோலாக்கார் வெஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி சர்க்குலர் வடிவத்தில் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி இந்த வெர்டிக்கல் லைனு ஹேங்கிங் லைனாக சின்னதாக இருக்கிறது வந்து கோலாக்கார் வெஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை பற்றி இதோட லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இது வரைக்கும் ஃபுல்லாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்மளோட இதோட லெட்டர்ஸு, அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆர் மட்டும் எழுதியிருக்க மாட்டோம். அதாவது இந்த லெட்டர் ரா வந்து ஹாஃப் லெட்டராக போடுற இது மட்டும்தான் நம்ம வந்து போட்டிருப்போம். இந்த எழுத்து எது கூடயும் சேராது. இந்த ஆருக்கு மட்டுமே, இந்த ராக்கு மட்டுமே ஒரு தனி ரூல் இருக்குது. இதையும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.